வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ சப்வூஃபர் டிரைவர், சப்வூஃபர் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு, சப்வூஃபர் பவர் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் இதான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாட்ஸ் பவர் 100 வாட்ஸ் பவர். பொதுவாக சப்வூஃபர் அப்படின்னா நமக்கு தேவை அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான சப் வேணும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அந்த குவாலிட்டியான ஒரு சப் அவுட்புட் வரணும் அப்படின்னா அதனுடைய சர்க்யூட் டயக்ராம் போர்டை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. இது ஒரு பிளாக் டயக்ராம். இப்போ நம்ம ஒரு ஆட்டோமொபைல் வெஹிக்கிளுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் 100 வாட்ஸ் சப் யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து டூயல் பவர் சப்ளை வோல்ட் வேணும். டூயல் பவர் சப்ளை வந்து +24லேருந்து இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. நமக்கு என்ன ரெக்யர்மெண்ட் வேணுமோ அது தகுந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த போர்டு பொறுத்த வரைக்கும் 100 வாட்ஸ். இதில் வரக்கூடிய பவர் அவுட்புட் வரக்கூடியது டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2SA 1943, 2SC 5200, ரெண்டு டிரான்சிஸ்டர், ரெண்டுமே மேட்சிங் டிரான்சிஸ்டர். ஒன்று PNP, இன்னொன்று NPN. இந்த சர்க்யூட் போர்ட் டிரைவ் பண்ணுறதுக்கு மினிமம் 24 வோல்ட் to 36 வோல்ட் வேணும் டூயல் பவர் சப்ளையில். நாம் ஒரு குவாலிட்டியான ஒரு சப்வூஃபர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2.1 மாடுல். நான் ஏற்கனவே G-ஸ்டார் இதை சொல்லியிருக்கேன். 093, 092 ரெண்டு மாடுல் இருக்குது. 092, 093 ரெண்டு மாடல் இருக்குது. ரெண்டுமே 2.1. மற்ற உங்களுக்கு ப்ளூடூத் மாடலில் ஜஸ்ட் வந்து ஸ்டீரியோ அவுட்புட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். பாருங்கள், இது 093 இந்த மாடல். ஓகேவா? இது 2.1 வித் என்கோடரோடு இருக்கும். ஓகே, அப்போ இந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு ஆட்டோமொபைல் செட்டுக்கு நல்ல குவாலிட்டியான அவுட்புட் வேணும், ஒரு டாட்டா இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னு கேட்டால் அதில் ஸ்டீரியோ அவுட்புட்டு அதை விட்டுருவோம். ஸ்டீரியோ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் சேனல், ரைட் சேனல். இப்போ நம்ம சப்பை பற்றியாக கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது 2.1 ப்ளூடூத் மாடல். இது ஒர்க் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் வேணும் உங்களுக்கு. இதிலேருந்து சப் அவுட்புட் மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு லைன் எடுத்து இந்த போர்டு கொடுக்குறோம். இந்த போர்டிலிருந்து ஒரு சப் 4 ohms இருக்கணும், 8 இன்ச்சு சூப்பர் மேட்சிங் இந்த சர்க்யூட்டுக்கு. ஓகே, நிறைய கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் எந்த கம்பெனி வேணால் வாங்கலாம். எல்லா கம்பெனியுமே நல்லாயிருக்கும் போர்டு. இந்த டிரான்சிஸ்டர் பேஸில் வர்ற போர்டு ஃபுல்லாகவே. இப்போ இது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆட்டோமொபைலில் வண்டியில் வர்றது 12 வோல்ட் டிசி பேட்ரி சோர்ஸ். அந்த 12 வோல்ட் டிசி பேட்ரி சோர்ஸை வந்து நம்ம 24 வோல்ட் டூயல் பவர் சப்ளையாவோ அல்லது 36 வோல்ட் டூயல் பவர் சப்ளையாவோ நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த DC to DC கன்வெர்ட்டர் வேணும். இந்த DC to DC கன்வெர்ட்டருடைய ப்ரைஸ் வந்து 850 ரூபா வரும். இந்த மாடல், இந்த சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுற மாடல். இதில் நிறையா இருக்குது. லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். 12 வோல்ட் டூயல் பவர் சப்ளை, 24 வோல்ட் டூயல் பவர் சப்ளை, 36 டூயல் பவர் சப்ளை, 45, 55 இப்படியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து பேட்ரி 12 வோல்ட் 10 ஆம்பியர் மினிமம். நீங்கள் ஒரு செல்ஃபோன் அடாப்டர் வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். ஓகே, 12 வோல்ட் 10 ஆம்பியர். இன்னும் சொல்லப்போனால் ஆட்டோமொபைலில் 40 ஆம்பியர் இருக்கணும், 40 ஆம்பியர் இருக்கணும். ஸோ எல்லா செட்லேயும் இருக்குது. சுவிட்சை ஆன் பண்ணி இந்த DC to DC கன்வெர்ட்டர் என்ன பண்ணும், இதில் வர்ற சிங்கிள் பவர் சப்ளையை டூயல் பவர் சப்ளையாக மாற்றிடும். இதில் வந்து +35 -35. ஏன்னா இந்த போர்டுக்கு மேக்ஸிமம் வோல்ட் அதுதான். 24 கூட கொடுக்கலாம். நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரணும் அப்படின்னா இந்த சர்க்யூட், இந்த பிளாக் டயக்ராம் மெமரியில் இருக்கணும் எப்பவுமே. நான் என்றைக்குமே சொல்லிக்கிறேன், ஒரு கார் செட்டை அசம்பிள் பண்ணுறதா இருந்தால் இல்லை ஒரு கார் செட்டை சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் நமக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த கேபினெட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். ஓப்பன் பண்ணி பார்த்தாவே அதில் பவர் ஆம்பிளிஃபையர் எது, ப்ரீ ஆம்பிளிஃபையர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, மாடுல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்தோன்னே புரியணும். அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் டயக்ராம் மெமரியில் இருக்கணும். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, வரைஞ்சி பார்த்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும்.
வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். பொதுவாக நீங்கள் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியர் வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சர்க்யூட் டயக்ராமை ஃபாலோ பண்ண தெரியணும். சர்க்யூட் டயக்ராமை ட்ரேஸ் பண்ண தெரியணும். இந்த நாலேஜ் எப்படி வரும் அப்படின்னா, ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 கோர்ஸ் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த கோர்ஸில் நீங்கள் இண்டிவிஜுவலாக 10 ப்ராஜெக்டை அசம்பிள் பண்ணி சப்மிட் பண்ணுறீங்க 10 செகண்ட் வீடியோவாக. எப்போ உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கோ அப்போ தான் அந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். வித்தவுட் பேசிக் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் என்ன தான் சப்ஜெக்ட் படித்தாலும் படிக்கலாம் ஒழிய சர்வீஸ் பண்ண முடியாது. நம்முடைய நோக்கம் என்னென்னா ட்ரபுள் ஷூட்டிங் பண்ண தெரியணும். எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் குயிக்காக ரெடி பண்ண தெரியணும். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 அண்ட் லெவல் 2 கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ரெண்டுலேயுமே 10 ப்ராஜெக்ட் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஒருவேளை ப்ராஜெக்ட் அவுட்புட் வரல அப்படின்னா லஞ்ச் பிரேக்கில் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அப்படி கேட்குறது மூலிமா தான் நீங்கள் அப்கிரேட் ஆக முடியும். நீங்களாக அந்த சர்க்கியூட்டை வச்சுக்கிட்டே ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வராது. ஸோ என்ன தப்பு செய்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் உங்களை கரெக்ட் பண்ண தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து எலக்ட்ரானிக்கில் நீங்கள் வர முடியும். எலக்ட்ரானிக்ஸ் அற்புதமான சப்ஜெக்ட். அதுவும் இந்த ட்ரபுள் ஷூட்டிங், சர்வீசிங் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். எல்லாத்துக்கும் மேலே கஸ்டமர் கேட்குற மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு 2.1, 5.1, 7.1 இதெல்லாம் அசம்பிள் பண்ண தெரியணும். அசம்பிள் பண்ணால் நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு, நல்ல குவாலிட்டி முதல்ல உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த சேனல் மூலிமா அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். ஆன்லைனில் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. வீட்டிலேருந்தே படிக்கிறதுனால உங்களுக்கு மணி மிச்சமாகவும் டைம் மிச்சமாகவும். ஓகேங்களா? நல்ல ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வர முடியும். நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, இதுதான் பிளாக் டயக்ராம். சரி, அடுத்தது இதுதான் இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இது வந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம். இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் என்னென்ன இருக்குது பாருங்களேன். மொத்தம் எவ்வளோ டிரான்சிஸ்டர் இருக்குது. ஒரு சர்க்யூட்டை ஃபாலோ பண்ண தெரியணும். ஒரு சர்க்யூட்டை ஃபாலோ பண்ண தெரிஞ்சால் நாம் அட்டன் பண்ண முடியும். நான் கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, இதுதான் டிரான்சிஸ்டர் 2SE/200 2SE 1940. இதுதான் மெயின். இதுதான் ஸ்கிமேட்டிக் டயக்ராம். அப்போ எந்த போர்டு எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருந்தால் தான் இதில் எந்த ஒரு காம்பனண்ட் ஃபெயிலியர் ஆனவோ வேல்யூ சப்போஸ் பர்ன் ஆகிட்டாவோ நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்போ சிக்னல் இன்புட் ஒரு சிங்கிள் இன்புட் தான் கொடுக்குறோம், சிங்கிள் அவுட்புட் வெளியே எடுக்கிறோம். இங்கே வந்து -VCC +VCC. நான் சொல்லியிருக்கேன் 24 வோல்ட் மினிமம், மேக்ஸிமம் 36 வோல்ட் கொடுக்கலாம். இதனுடைய பேரை அதிகப்படுத்த நீங்கள் வோல்டேஜை கூட்ட வேண்டியது இருக்கும், ஆம்பியரை கூட்ட வேண்டியது இருக்கும். ஓகே, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் வர டிரான்சிஸ்டர் 2SE/200 பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு NPN டிரான்சிஸ்டர். இது வந்து ஒரு PNP டிரான்சிஸ்டர் 2SA 1943. ஓகே, தென் இது என்னது? அது ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய, ட்ரைவ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பவர் சப்ளை போர்டு. நான் உதாரணத்துக்காக காமிச்சிருக்கேன். ப்ளஸ் பார்ட்டி, மைனஸ் பார்ட்டி, கிரவுண்டு. ஸோ இதுதான் சர்க்யூட். உங்களுக்கு இது பல்ஸ் வித் மாடுலேட்டர். இதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் த செக்ஷன். இதுலேருந்து அவுட்புட் பல்ஸ் வரும், 2 சேனல் அவுட்புட் வரும், 2 டிரான்சிஸ்டர் வந்து டிரைவர், இது 2 அவுட்புட். இந்த அவுட்புட் சுவிட்சிங் ஆகிறது மூலிமா என்ன உங்களுக்கு அவுட்புட் வெளியே வரும். இதில் டிரான்சிஸ்டர் பேசுகிறாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு மாஸ்பெட் பேசுகிறாக இருக்கலாம். எல்லாமே ஒன்று தான், ஒர்க்கிங் பிரின்சிபல் ஒன்று தான். ஸோ இந்த வோல்ட்னுடைய வேரியேஷன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்பர் ஆஃப் மாஸ்பெட் அல்லது டிரான்சிஸ்டரை பொறுத்து இருக்கும், இந்த வைண்டிங்கை பொறுத்து இருக்கும், சப்ளை கொடுக்கக்கூடிய வோல்ட் அண்ட் கரண்ட்டை பொறுத்து மாறும். ப்ரீவியஸ் வீடியோஸில் எல்லா டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போது இதில் இணைச்சி நாம் ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். இந்த சர்க்யூட்டில் இதுதான் பவர் ஆம்பிளிஃபையர். இதில் தான் பாருங்கள் 2 டிரான்சிஸ்டர் பேர் இருக்குது, ரெண்டுமே மேட்சிங் பேர். மேட்சிங் பேர்லாம் வேறு போட முடியாது. ஓகே, இந்த இடத்துல இருக்குது பவர் சப்ளை, DC to DC கன்வெர்ட்டர், DC to DC கன்வெர்ட்டர். இதில் 12 வோல்ட் DC கொடுத்தா இதில் 35 வோல்ட் அவுட்புட் வெளியே வரும், ப்ளஸ் மைனஸ் கிரவுண்டு.
இது ஒரு மாடல், உங்களுக்கு தெரியும். மாடல் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐசி 7805. இந்த போர்டு தான் இங்கே இருக்குது. ஏன்னா பேக் சைடில் திரும்பி இருக்கிறது தெரியாதுங்கனால தான் இப்படி வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒரு பேட்ரி 12 வோல்ட்டு. ஒரு டெமோவுக்காக இந்த பேட்ரி யூஸ் பண்ணுறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எவ்வளோ ஆம்பியர் வேணும், வோல்ட் வேணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போது நம்ம பேட்ரி இதில் கொடுக்கலாம். இதில் நான் கனெக்ஷன் கொடுக்கல, நான் இப்போ கனெக்ஷன் கொடுக்குறேன். இப்போது என்ன மோடு இருக்குன்னு தெரியல, பட் கொடுக்குறேன். ப்ளூடூத் மோடில் இருக்குது. ஸோ ப்ளூடூத் மோடில் பார்க்கலாம். வேறு மோடு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ப்ளூ நான் ஒரு பேர் பண்ணிக்கிறேன் என்னுடைய மொபைலில் ஒரு பாட்டு. another song. மீட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். பக்கா சைலண்ட் இருக்கும், எந்த விதமான ஹார்ம் நாய்ஸ் வராது. பட் இந்த ஹீட் சிங்க் பிளேட் இருக்கு இல்லையா, இது சிவியராக ஹீட் ஆகும். ஏன்னா லீனியர், அதனால் கண்டிப்பாக என்ன உங்களுக்கு சிவியராக ஹீட் ஆகும். அதனால் 8 லீஃப் அல்லது 10 லீஃப் இருக்கக்கூடிய ஹெவி ஹீட் சிங்க் பிளேட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, எவ்வளோ வோல்ட் வருது பார்க்கலாமா? இப்போது மல்டிமீட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் மைனஸ் அவுட்புட்டில் என்ன வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். காமன் கிரவுண்ட் பிளாக் வச்சுக்கிறேன். பாருங்கள், -29 வோல்ட் வருது. இந்த இடத்துல +29 வோல்ட், +29 வோல்ட்டு. இந்த இடத்துல -29, இங்கே +29. ஓகே, பக்காவாக இருக்குது, வோல்ட் வருது. இன்புட் வோல்ட் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வோல்ட் வருது இன்புட் நமக்கு தெரியும். இது வந்து 12 வோல்ட்டு, 12.7 வோல்ட் இருக்குது. பேட்டரி கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது, பட்டு வோல்ட் இருக்குது. ஸோ இதுதான் இந்த டிசி டு டிசி கன்வெர்ட்டருடைய வேலை. நான் பாஸ் பட்டன் ரிலீஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த போர்டுக்கு நமக்கு பேஸ் டேபிள் வேணும்னா பேஸ் டேபிள் போர்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒருவே இதே லெஃப்ட் சேனல் ரைட் சேனலுக்கு வேணாலும் இந்த போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இப்போ யூஸ் பண்ணியிருக்கு ஒன்லி ஃபார் சப்புக்கு மட்டும் 100 வாட்ஸுக்கு ஒரு சிங்கிள் சேனல் கொடுத்தா எப்படி ஆம்பிளிஃபை ஆகும் அப்படிங்கிற பற்றிய வீடியோ போட்டிருக்கோம். பட் இதே போர்டை நம்ம ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டுக்கு 100 வாட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு தென் பவர் ஆம்பிளிஃபையருக்கு சப்புக்கு 500 வாட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். 500 வாட்ஸ் சப்பு போடும்போது அந்த டோட்டல் அந்த சிஸ்டத்தோட ரிசல்ட்டே வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? நீங்களும் அந்த மாதிரி அசம்பிள் பண்ணணுங்கிறது தான் லாஸ்ட் கிளாஸில் ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு 500 வாட்ஸ் பவர் உள்ள 2 விதமான மாடுல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒரு மாடுலில் வந்து நீங்கள் சப்போட சிக்னலை கொடுக்கணும். இன்னொரு மாடுலில் சாதாரணமாக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் கொடுத்தா கூட, ஸ்டீரியோ இன்புட் கொடுத்தா கூட அது என்னவா மாறும், சப்பாக மாறி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ எது வேணுமோ அது நீங்கள் வாங்கிக்கலாம். 1 செகண்ட் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது ப்ளூ. இப்போது நம்ம என்ன மோடு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்எம் இருக்குது, நல்ல கிளாரிட்டி இருக்குது. பட் சினி சாங்காக இருந்தால் காப்பிரைட் இஷ்யூ வரும். இப்போ நம்ம என்ன நடத்தியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஒரு கன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, கூடவே நம்ம ஒரு 100 வாட்ஸ் பவர் ஆம்பிளிஃபையர் குறிப்பாக டிரான்சிஸ்டர் பேஸ்டு யூஸ் பண்ணி நாம் நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 2.1 ஹோம் தியேட்டரை அசம்பிள் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோட பார்க்கலாம்.